ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இன்வெஸ்ட் ஐக்யூ ஹப். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிஃப்டி மூவ்மெண்ட்டை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க. அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம நாளைக்கு எக்ஸ்பைரியில் என்ன மூவ்மெண்ட் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூவ்மெண்ட் இருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஆக்சுவலாக ஃப்ரைடேயோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா நியர்பை 24,000, அதாவது 23,997 நிஃப்டி க்ளோஸ் ஆகிருக்கு. இன்றைக்கி ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 24,063, லோ பார்த்திங்கன்னா 24,004, ஹை பார்த்திங்கன்னா 24,290. கடைசியாக நிஃப்டி க்ளோஸ் ஆனது பார்த்திங்கன்னா 24,119 நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு. 24,119, அதாவது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு 121 பாயிண்ட் வந்து ஒரு பாசிட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்டி முடிஞ்சிருக்கு. ஃப்ரெண்ட்ஸ், புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அது தவிர்த்து நான் போட்ட வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ உங்களுக்கு கிளியராக புரியும். ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலாக நம்ம இன்றைக்கி மார்க்கெட்டுக்கு ரெசிஸ்டன்ட் என்ன கொடுத்துருந்தோன்னு உங்களுக்கு தெரியுமா? நம்ம கொடுத்துருந்து ரெசிஸ்டன்ட் ஒன்று பார்த்திங்கன்னா 24,115 கொடுத்துருந்தோம். இதை பிரேக் ஆச்சுன்னா 24,320 லெவல் வரைக்கும் மேக்ஸிமம் மார்க்கெட் மேலே போகணும்னு சொல்லியிருந்தோம். ஸோ இதுதான் நான் வந்து ரெசிஸ்டன்ட் 1 அண்ட் ரெசிஸ்டன்ட் 2 கொடுத்துருந்தேன். புதுசாக பார்க்குறவங்க நான் முந்தானேற்று போட்டிருந்தேன் இன்னைய மார்க்கெட்டுக்கான வீடியோ, அதை எடுத்து செக் பண்ணி பாருங்கள். ஸோ மார்க்கெட் ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா 24,263 ஓப்பன் ஆகி அங்கேருந்து மேலே ஏறினது தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 24,290 லெவல் வரைக்கும் ஏறிச்சு. அதாவது நம்மளோட ரெண்டாவது ரெசிஸ்டன்ட் வரைக்கும் ஏறிச்சு. ஸோ இதை நீங்கள் கரெக்டாக வச்சுட்டு 320 ரெசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு அங்கேருந்து செல்லோ புட்டோ எடுத்திருந்தால் கூட நம்மளுக்கான சப்போர்ட் வந்து 150 சொல்லியிருந்தோம். ஆல்மோஸ்ட் ஒரு 150 இல்லை 120 பாயிண்ட்ஸ் வந்து நல்ல ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் பார்த்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் மார்க்கெட் எனக்கு இறங்கினது பார்த்திங்கன்னா 24,004 வரைக்கும் மார்க்கெட் இறங்கிடுச்சு. ஸோ நீங்கள் அது வரைக்கும் வெயிட் பண்ண வேணாம். இந்த இடத்துல வந்து 320 150 வரைக்கும் இறங்குற வரைக்கும் 320 வரைக்கும் போகிறா 290 வரைக்கும் போச்சு. அதை 290 இறங்கும் போது 320 ரெசிஸ்டண்ட்டாக வச்சுட்டு செல்லோ புட்டோ எடுத்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் ஒரு 100 பாயிண்ட்ஸ் மினிமம் வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் எடுத்துருக்கலாம். ஸோ நீங்கள் எப்படி ட்ரேட் பண்ணீங்கன்னு தெரியல, கண்டிப்பாக கமெண்ட்டில் பாஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இன்றைக்கி முடிஞ்சது. நாளைக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். நாளையை பொறுத்த வரைக்கும் நிஃப்டிக்கான வீக்லி எக்ஸ்பைரி. ஸோ வீக்லி எக்ஸ்பைரியை பொறுத்த வரைக்கும் ரெசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம 1-2 வந்து நம்ம தான் நாளைய மார்க்கெட்டுக்கு 1 ஆக்ட் ஆகும். அதாவது 24,320 வந்து நாளைக்கு வந்து ரெசிஸ்டன்ட் 1 ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு நிஃப்டி வந்து 24,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நாளைக்கு டேட் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5/26. ஓகேங்களா? நாளைக்கான ரெசிஸ்டன்ட் பார்க்கும்போது ரெசிஸ்டன்ட் 1 பார்த்திங்கன்னா 24,320 ஆக்ட் ஆகும். இதை பிரேக் ஆகும் பட்சத்தில் 24,400 லெவல் வரைக்கும் ஒரு அப்சைடு போகிறதுக்கான சான்சஸ் வந்து நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ இதுதான் நிஃப்டிக்கான ரெசிஸ்டண்ட் ஆக்ட் ஆகும். அப்போ சப்போர்ட் என்னவாக இருக்கும்? சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு பார்த்திங்கன்னா 24,000 நம்மளுக்கு வந்து க்ரூஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும். இந்த ஏரியா ஆக்ட் ஆகும். இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு 23,800 லெவல் வரைக்கும் மார்க்கெட் கீழே இறங்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இங்கே வரைக்கும். ஸோ ஏன்னா இன்றைக்கி மார்க்கெட்டு மேக்ஸிமம் டவுன் சைடே வந்து 24,004 தான். அதுதான் நம்ம வந்து இப்போதைக்கு ஃபஸ்ட்டு சப்போர்ட்டாக கொடுத்துருக்கோம் 24,000. அதையும் பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் நம்ம 23,800 லெவல் வரைக்கும் ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ சப்போர்ட்டு நம்ம பார்க்கும்போது சப்போர்ட் 1 24,000 ஆக்ட் ஆகும். அதே நேரத்தில் சப்போர்ட் 2 பார்த்திங்கன்னா 23,800 ஆக்ட் ஆகும். ஸோ இதுதான் நாளைய மார்க்கெட்டுக்கான சப்போர்ட் ஆகும். ஸோ நீங்கள் நாளைக்கு எக்ஸ்பைரியில் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா ரெசிஸ்டன்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரெசிஸ்டன்ட் 1 24,320 க்ரூஷியலாக இருக்கும். அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் 24,000 க்ரூஷியலாக இருக்கும். ஸோ இது ரெண்டும் வந்து மெயினாக பார்த்துக்கோங்க. மார்க்கெட் நல்ல ஒரு பாசிட்டிவ் க்ளோஸ் கொடுத்து முடிச்சதுனால இதே வேகத்தில் மார்க்கெட் வந்து ஒரு கேப் அப்பில் ஓப்பன் ஆச்சுன்னா நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்திங்கன்னா 24,320. ஸோ இந்த லெவலை மெயினாக பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி வந்து நீங்கள் நிஃப்டியில் ட்ரேட் எடுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா கண்டிப்பாக லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் பண்ணுங்கள். அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.